முதல்ல இந்த ஓட் சோரி சம்மந்தமாக இந்தியா முழுவதும் முக்கியமான நகரங்களில் ராகுல் காந்தி ஒரு ஈவெண்ட் நடத்தார். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 2 லட்சம் பேரை திரட்டி இந்த வாக்கு திருட்டு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா தேர்தல் நமக்கு வரப்போகுது, அதனால் நம்ம எப்படி நம்ம அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பண்ண போகிறாங்க. அதுக்குள்ள இடம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஒன்று திருச்சியாக இருக்கலாம், இல்லை சென்னையாக இருக்கலாம். ஏதாவது முக்கியமான இடங்களில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பண்ண போகிறாரு. அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தமிழ்நாடு வர்றாரு. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட தாவேகா காங்கிரஸ் உறவை எப்படியாவது வலுப்படுத்திடணும்னு காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில ஆட்களே சில எம்பிகளையும் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு சில ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம விஜய்க்கு 20% இருக்குது, 25% இருக்குது, நம்ம போய் ஜாயின் பண்ணோம்னா 2 பேர் சேர்ந்தானா பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், மீண்டும் தமிழ்நாட்டில் நம்ம கை ஓங்கிரும், நமக்கு கூட்டணி ஆட்சின்னு வேறு சொல்கிறாரு, காங்கிரஸ் அமைச்சரவை இருக்குது, காங்கிரஸ் துணை முதலமைச்சர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் அவர்களுக்கான முயற்சி பண்ணுறாங்க. காங்கிரஸ்குள்ளேயே 2 குரூப் இருக்குது. திமுக எதிர்ப்பு மனநிலை, திமுக ஆதரவு மனநிலை. திமுக எதிர்ப்பு மனநிலையில் உள்ள ஆட்கள் இந்த வேலையை செய்கிறாங்க.